சார், இவன் தான் கோபால். உள்ள கொலை நடந்திருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? தினமும் காலையில் 5 மணிக்கு வந்து ஃபாதர் வீட்டில் பால் கொடுப்பேன் சார். எப்போதும் போல் இன்றைக்கும் காலையில் 5 மணிக்கு வந்தேன் சார். கதவு தட்டினேன், திறக்கல சார். உடனே ஃபாதரோட டிரைவர் சலத்தை கூப்பிட்டேன் சார். அவர் வந்து பின்பக்க கதவை சாவி போட்டு திறந்தார் சார். என்னாச்சுன்னு உள்ளே போய் பார்த்தா ஃபாதர் இறந்து கிடந்தார் சார். பயந்து போய் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார். இவ்வளோ தான் சார் எனக்கு தெரியும். சலம் பண்ணுறவன் இங்கே தான் இருக்கானா? இங்கே தான் சார் இருக்காரு. சரி, கூப்பிடு. சரி சார். சலம்ன்றது நீ தானா? ஆமாம் சார். ஃபாதர்கிட்ட எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? 8 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். கடைசியாக ஃபாதர் எப்போ பார்த்த? ஃபாதர் நேற்று ஊர்லேருந்து வந்தார் சார். சாரை கூட்டிகிட்டு வரதுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நைட் ஒரு 10 மணி இருக்கும். அப்போது ஃபாதரை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன் சார். விட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? ஃபாதர் எங்கள் வீட்டில் விட்டதுக்கப்புறம் கார் இங்கேயே விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார். உன் வீடு எங்க? இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் சார். பின்னாடி கதவுக்கே உங்ககிட்ட எப்படி வந்தது? ஃபாதருக்கு நரம்பு வீக்னஸ் வியாதி இருக்குது சார். அது வந்தப்பெல்லாம் ஃபாதர் உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகிடும் சார். அதனால் அவர் எந்திரிக்க முடியாமல் கட்டிலே படுத்திருப்பார் சார். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஃபோன் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா மிஸ் கால் கொடுப்பாரு சார். அப்போ நான் உடனே போயிட்டு கை கால்லாம் தேய்ச்சி விட்டு டேப்லெட் கொடுப்பேன் சார். அப்போ தான் அவருக்கு சரியாகும் சார். இந்த மாதிரி டைமில் யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாதர் தான் பின்னாடி கதவு சாவி கொடுத்தாரு எனக்கு. ஃபாதருக்கு எத்தனை நாளாக இந்த வியாதி இருக்கு? 4 வருஷமா சார். உங்ககிட்ட சாவி இருக்குன்னு வேற யாருக்காவது தெரியுமா? இல்லை சார், ஃபாதர் யாருக்குமே சொல்ல வேணான்னு சொன்னார் சார். ஏதாவது க்ளூஸ் கிடச்சிருக்கா சார்? சார், டெட் பாடி எக்ஸாமைன் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். வி ஃபவுண்ட் திஸ் பேட்டர்ன். லேட்டன் பிரிண்ட் எக்ஸாமினர் கிரைம் ஸ்பாட்டில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணார் சார். சார், இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ டாப்ஸி ஃபார்மாலிட்டிஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட். ஃபாதர் ஊரில் இல்லைன்னா கூட பின்னாடி கதவு சாவி உங்ககிட்ட தான் இருக்குமா? ஆமாம் சார், என்கிட்ட தான் சார் இருக்கும். ஃபாதர் எங்கேயாவது ஊருக்கு போகிறாருன்னா அவரோட ரூமை மட்டும் லாக் பண்ணிட்டு போயிடுவார் சார். மௌதுதீன் சார், இவன் சொன்னதெல்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுதியா? ஏன் சார், அந்த சாவிக்காகவா? இப்போ எனக்கு ஃபாரன்சிக் காரங்க காட்டின பட்டனு அவன் ஷர்ட் பட்டனும் ஒன்று தான். அவன் ஷர்ட்லேயும் காலர் பட்டன் இல்லை பாரு. கொலை நடந்து 12 மணி நேரம் கூட ஆகல. அவன் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஓகே சார், கிளம்பு. சார் சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், என்னைய சார் கூட்டிகிட்டு போகிறீங்க? சார், நான் ஒன்றும் பண்ணல சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். கிளம்புங்க சார். இங்கிருந்து சார் கிளம்புங்க. சார், விட்டுருங்க சார். சார், என்னாச்சு சார்? எங்க நீ வெளியே இருமா. இருக்கீங்க சார்? சலு, என்னடா ஆச்சு? சார், மகேஷ், அவன் அரெஸ்ட்